நான் இன்னைக்கு ஒரு ஆக்டரா இன்னைக்கு இந்த சமூகத்துல இருக்கேன்னா, அதுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். ஏன்னா, எனக்குள்ள இருக்கிற நெறைய விஷயங்கள கண்டுபிடிச்சு, என்ன இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இன்னைக்கு நான் ஒரு ஹீரோயினா இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். எனக்கு தன்னம்பிக்கைய குடுத்து, எப்படி அ உறுதியா இருக்கணும். ஒரு பெண் எந்த அளவுக்கு சமுதாயத்துல வெற்றிகரமா இருக்கணும், அதுக்கான அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள கூட டீச் பண்ணது நீங்க தான். ஆனா உங்களுடைய இறப்புக்கு என்னால வர முடியலன்னு நினைக்கும்போது, எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்குது. உங்களுடைய முகத்த கடைசியா ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்பவும் ஆசையா இருக்குது அப்படிங்கிற மாரி ரொம்பவும் கண்கலங்கி பேசியிருக்காங்க ரேவதி. நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். என்னுடைய வாழ்க்கையோட மொத்த ஒரு பலனா உங்கள நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, நான் ஹீரோயினா இருக்கிறேன். இன்னைக்கு இந்த சமூகத்துல நான் ஒரு அந்தஸ்தோட இருக்கேன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உடைஞ்சு பேசியிருக்காங்க நடிகை ரேவதி. நடிகை ரேவதி பாரதிராஜாவோட இறப்புக்கு தெரிவிச்ச விஷயங்கள பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மனோஜோட இறப்புலேருந்து நீங்கள் மீண்டிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா எந்த அளவுக்கு உங்கள் மகனை நீங்கள் நேசிச்சிங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் மனோஜோட இறப்பில் இருந்து நீங்கள் மலேசியாவில் இருக்கிறதா நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ மகள் கூட மனைவி கூட நீங்கள் மீதி வாழ்க்கையை கழிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்படி ஹாஸ்பிட்டல்ல தனிமையில வலியோட நீங்க இருந்திருக்கீங்கங்கிற விஷயத்த கேட்கும்போது, ஒரு அனாதை மாரி 6 மாத காலத்துல தனிமையோட எந்த பில்ஸும் எடுத்துக்காம, எந்த கேரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கீங்க அப்படிங்கிற நினைச்சா எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில நிறைய விஷயம் நீங்க பார்த்துருக்கிறீங்க. அந்த மகனோட இழப்பு அப்படிங்கிறது உங்களால தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாம, அந்த ஒரு துயரமான நேரத்துல மொத்த குடும்பமும் உங்கள இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. கடைசி காலத்துல மனைவியோ, மகளோ, பேர குழந்தைங்களோ ஆதரவா பக்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களுக்கு அந்த குடுப்பன அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கவலையா இருக்குது. கடைசியில மகளோ சரி, மருமகளோ சரி எல்லாருமே சொத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள அனாதையா விட்டுட்டாங்க அப்படின்னு எனக்கு கேள்விப்படும்போது அந்த அளவுக்கு துயரமா இருந்தது. எப்பேற்பட்ட மனிதன் அவரு அப்படின்ட்டு வார்த்தையால சொல்லிட முடியாது. எத்தனை பேர் இன்னைக்கு சமூகத்துல அவர் ஆளாக்கி விட்டிருக்காரு. எப்பவுமே பாரதி ராஜா ஒரு புது படத்துக்கு பழைய முகங்களை தேட மாட்டாரு. ஒரு புது படத்துக்கு புது முகங்களை தேடுவாரு. அவருடைய கதை மேல அவருக்கு அளப்பரிய நம்பிக்கை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். மண் வாசனை படத்துல நான் அறிமுகமாகும் போது நான் ஒரு புதுமுகம்தான். என் மேல அவர் அளவுக்கு அதிகமான நம்பிக்கைகளை வச்சிருந்தாரு. எப்பவுமே அவருடைய படங்கள்ல ஒரு புது விதமான விஷயங்கள் இருக்கும். அதுக்கு புதுமுகங்களை தான் அவர் எப்பவுமே தேர்வு செய்யறத ஒரு ஸ்டைலாவே வச்சிருந்தாரு. இந்த மாதிரி பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு பெரிய சகாப்தம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மிகவும் கவலையா இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறது கடல் அளவுக்கு இருக்கு. அதை வச்சு எத்தனை ஜென்மங்களுக்கு வாழலாம், அவ்வளவு அறிவுரைகளை நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதா என்னுடைய முதல் பிரேயரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை ரேவதி பாரதி ராஜாவோட இறப்பை பத்தி ரொம்பவும் எமோஷனலா கண்கலங்கி பேசியிருக்காங்க.